சரி, எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டோம், கிளம்புவோமா? அவர் வைக்கணுமே. எவருக்கு? அவரு எவர்ரா? மாமாவுக்கு தான். அவர் வேணாம்டா. சண்டை போட்டாலாம் ஒரு மாமா தானே அவரு. ஐயோ வேணா சொன்னா கேளு. அப்பா அம்மா திட்டுவாங்க, அப்ப தெரியுமா? வைக்கணும். வச்சு அவனை ஊடு சரி வந்து சண்டை போடுவார் தெரியுமா? பா வாடா. இவன் எங்கேருந்து மூக்கு வைக்கிறதுக்குன்னு தெரியலையே. நம்ம கறி மீன் முட்டைன்னு செய்யும் போது கரெக்டாக வந்துடுறானுங்களே மோப்பம் பிடிச்சி ஊர்லேருந்து. ஐயோ இவனை இலைய கூட விட்டு வைக்க மாட்டானுங்களே. நம்ம எப்படி இன்னைக்கு சமாளிக்கிறது இவனுங்களான்னு தெரியலையே. ஒன்றுமே புரியலையே. இவனுங்களை எப்படி பேக் பண்ணுறது? நம்ம எப்படி வரானுங்கன்னே புரிய மாட்டுதே. சே, ஒரு ஐடியா. நிறைய வேலைக்குது எனக்கு. வாங்க டீ சாப்பிட்னே பேசுவோம். மாமா ரொம்ப பிஸி. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் சூப்பராக இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நம்ம வீட்லையும் ஓகே. நானே ரொம்ப டைட் ஒர்க், எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஆமாம், அதாவது நான் சொன்னாதான் முதலமைச்சரே எழுந்து வீட்டிலேருந்து வெளில வருவார். அந்த அளவுக்கு அண்ணன் இங்கே பெரிய ஆளு. அப்படியா? ஆமாம், இப்போ நான் போனால் தான் அடுத்த காரியமே நடக்கும். நான் சொல்லுங்க அண்ணே. 2 டீ கொடுங்க இவங்களுக்கு. அண்ணனுக்கு ரொம்ப வேலை இருக்குது பாரு. ஹலோ, இதோ வந்துட்டேன். சரியா, நீங்கள் டீ சாப்பிட்டு ஊருக்கு கிளம்புங்க. பார்த்தியா? பார்த்தேன். நீ எதுக்காக போன? பத்திரிக்கை கொடுக்கலாம் தான். கொடுத்தியா? அதான் வேலை இருக்கணும்னு கூப்பிட்டு அர்ஜென்ட்டாக கிளம்புறாருல்ல. தள்ள தெரிஞ்சு ஓடிக்கிட்டு இருப்பான். இவன் தான் தமிழ்நாட்டே காக்குற மாதிரி. ஆனால் ஒன்றும் பிடுங்க மாட்டான். நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டியாடா நீ? இப்போ என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போவோம். அண்ணா பத்திரிக்கை கொடுக்கலாம், நாளை பின்ன வந்து அவர் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுவாருண்ணே. யாரு? மாமா தான். ஆமாம், பிரச்சனை பண்ணுவார். ஆமாம், கொடுக்கணும். கொடுத்துட்டு போ, நம்ம கிளம்பி வெஸ்ட்டு போயிடலாம். வீட்டில் போய் கொடுத்துட்டே ஆகணுமா? வந்தால் வரட்டும், நம்ம வெஸ்ட்டு போயிடுவான். நம்ம மேலே தப்பு வரக்கூடாது. கேட்க மாட்டேங்கிறடா, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறடா. சொந்தக்காரனுங்க 2 பேர் வந்தானுங்கப்பா. கஷ்டப்பட்டு இப்போதான்ப்பா என்னென்னமோ உருட்டி அவனுங்களை விரட்டி விட்டு வீட்டில் எதையாவது சமைக்கும் போது தான் எவனா ஒருத்தன் மோப்பம் பிடிச்சின்னு வந்துடுறானுங்க. என்னமோ விரட்டி விட்டேன்.